ஹலோ மக்களே. ஸோ நம்ம சேனலோட மொதல் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். மொதல் வீடியோ எதுன்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை முதல்ல யார் எடுக்கிறான்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபோனை கொடுங்க. இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறது நம்ம ரோஹித். ஸோ இவரும் நானும் தான் இந்த சேனலில் வச்சு ஓட்ட போகிறோம். ஸோ ஆமாம், ஓட்ட போகிறோம். எப்படி என்ன ஆக போகுதுன்னு என்னென்ன கேன்றாவியான காட்சிகள் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா பக்காவான கிளைமேட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம், என்ன பண்ண இடத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இவனும் வந்துட்டு நான் சொல்கிறேன் வாடா ட்ரெயின்லேயே போயிடலாம், எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு இருக்கேன். ஆனால் இவன் பைக்கில் தான் போகணும், பைக்கில் தான் போய் அவன் ஃபீல்டு ப்ரீஸ் அப்படின்னு வாயிலாம் பேசிகிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன நிலைமை ஆகுதுன்ட்டு. உங்களை இப்போ ரவிராஜை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, என்னென்ன பண்ணுவா, எப்படி பண்ணுவா, எப்படி சொதப்புவான்ட்டு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. டேக் ஓவர் பண்றேன். அவன் சொன்ன மாதிரியே தான் நம்ம வந்து பைக்ல தான் போக போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பைக்ல தான் போக போறோம். பைக்ல போயிட்டு திருப்பி பைக்லயே தான் வர போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இங்கேருந்து பைக்கில் ஏறி உட்காந்து தான் எடுத்துகிட்டு வருவானோ, நின்றுட்டுலாம் எடுத்துகிட்டு வர மாட்டானோ. எப்படி வராமல் பார்த்தீங்களா? என்னென்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம் நம்ம. ஒரு வழியாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம், கிளம்பிட்டோம். ஆனால் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பலான்னு நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. வழக்கம் போல் இன்னும் ரவிராஜ் ஆரம்பிச்சிட்டான் வேலையை. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறோம். ஸ்டே டியூன்ட். இதுதான் அவரோட பொக்கிஷமான வண்டி, இதுதான் அவர். ஸோ கிளம்பியாச்சு. ஸோ போகிறோம், மாஸ் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி லைட்டு கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் போயிட்டுருக்கோம். A few moments later. ஹாய் காய்ஸ், நான் சொன்னேன்ல ரவி ஆரம்பிச்சாலே படிச்சுட்டான்ட்டு. பாருங்க இப்போ அப்படி வந்துட்டு. நானே அப்படியே சொன்னேன், வாங்க இதில் போகலாம், ஒழுங்காக போகலாம், கரெக்டாக இருக்கும்டா, வாடா அப்படின்னு சொன்னேன். கேட்டானா? கேட்கல. Flashback. பைக்ல தான் போக போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பைக்ல தான் போக போறோம். பைக்ல போயிட்டு திருப்பி பைக்லயே தான் வர போறோம். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. இப்போ நம்ம சொன்ன வழியா எப்பயுமே நம்ம தான் கரெக்டாக, சரியா? இதாவது நான் இப்போ என்ன சொல்றதுன்னா எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். உனக்கு தெரியும்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. நான் சொன்ன மாதிரியே கடைசியில மெட்ரோல போறோம். இல்லை, நீ சொல்லி தான் பாரு. சரி, மெட்ரோலே போவோம் வாங்க. வணக்கம் மக்களே, நம்ம மறுபடியும் வந்துட்டோம். அது என்ன இடம்னு சொல்லிட்டு நம்ம ரவி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படியே நான் கேமரா டேபிள் பண்ணிட்டு. வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வடபழனி வந்திருக்கோம். ஸோ வடபழனி பேர் போன இடம் எதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம முருகர் கோயில், வடபழனி முருகர் கோயில் தான் எப்பயுமே முக்கியமான இடம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க முருகர் கோயிலுக்கு போவோம். வடபழனி முருகர் கோயிலோட சிறப்புகள் பற்றி சொல்லணும்னா, சுமார் 1800களில் அண்ணாசாமி நாயகர் என்பவர் ஒரு சின்ன ஓலக்கொட்டையில வாழ்ந்து வந்திருப்பார். அப்போ அவருக்கு கடுமையான வயிற்று வலி இருந்ததுதான். ஒரு சித்தரோட சொல் கேட்டு பழனி ஆண்டவரோட படம் வச்சு வழிபட்டு வந்திருக்கிறாரு. ஒரு சில நாட்கள்ல அவரோட வயிறு வலி சரியாகிடுச்சு. அதுல இருந்து அண்ணாசாமி நாயகர் முருகர் பெருமானோட நன்மைகளை பரப்ப தொடங்கினார். அவரோட மறைவுக்கு அப்புறம் ரத்னசாமி தம்பிரான் என்பவரால் 1890களில் வடபழனி கோயிலோட கருவறை அமைக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கோபுரத்தில் ஆரம்பிச்சு ஒரு சாமிக்கும் தனித்தனி சன்னதிகளோட அமைக்கப்பட்டது தான் இப்ப நீங்க தினசரி வழிபட்டு வரும் வடபழனி முருகர் கோயில்.
சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை போன்ற முக்கிய தினங்கள்ல அதிகமான பக்தர்கள் காணும் ஒரே இடம் ஓடப்பள்ளி முருகன் கோயில். இது மட்டும் அல்லாமல் முருகப்பெருமா காலணி அணிந்து காட்சி தரும் ஒரே சன்னதி இதுவாக இருக்கும். ஒன்ஸ் அகேன் ஹாய். சரி, ஒரு வழியாக தரிசனம் நல்லபடியாக புரிஞ்சிச்சு. முருகரை நல்லா வழிபட்டு எல்லாமே நல்லா வேண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்களோட பிளான் என்னென்னா, நம்மளோட பிளான் என்னென்னா, அடுத்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மொதல் வீடியோ நம்ம வந்து முருகர் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு மங்களகரமாக கோயிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே நேரத்தில் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போடுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லலாம். நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், டைம் என்ன? 11.